தமயந்தி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. தமயந்தி வந்து யதார்த்தமாக வந்து பாஸ் நீங்கள் இப்படியெல்லாம் சண்டை போடுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன் செல்வியை காப்பாற்றுறப்பெல்லாம் உனக்கு தெரியாதா? இல்லை பாஸ், எனக்காக நீங்கள் சண்டை போட்டீங்கள அதை சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லும்போது நெஞ்சை தொட்டு பார்க்குறாங்க. பார்த்தா செயினை காணும். நலன் வந்து பட்டமாயிடுறாங்க. ஏன் செயினை காணுங்கிற மாதிரி கத்துறாங்க. என்ன பாஸ் ஆச்சு? செயினை காணுங்கிறீங்க? சண்டை போட்ட இடத்துல தான் விழுந்திருக்கு. நான் போய் பார்க்க போகிறேன். பாஸ் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் போகும்போதே நான் பார்த்தேன். செயின் வீட்டிலேருந்தே நீங்கள் போட்டு வரல. ஏய் அப்போ நான் கேட்க மாட்டியா? எப்படி பாஸ் உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்பேனா? ஏன் எனக்கு இதெல்லாம் தெரியாதான்னு சொல்ல மாட்டிங்களா? அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, இப்போதைக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம நலன், என் செயினை காணுமே, எனக்கு இருக்கிற ஒரே சொத்து அதுதான். எவ்வளோ கோடி ரூபா என்கிட்டேருந்து திருடி இருந்தால் கூட நான் சம்பாரிச்சிருப்பேன். என்ன சின்ன வயசில் காப்பாற்றின ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அந்த தங்க செயினில் வந்து இருக்குது. அதை தான் என் உயிரோட மேலாக நினச்சிட்டு இருக்கேன். அந்த தங்க செயின் என் கழுத்தில் இருக்கிறப்ப தான் நான் எவ்வளோ தூரம் என் வாழ்க்கையில் வளர்ந்தேன். இப்போ 50 கோடி ரூபா கிட்ட நான் சொத்து வந்து சம்பாரிச்சு வச்சுருக்கேன். அது எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. அந்த செயின் தான் என் உயிரையே மீட்டு எடுத்து கொடுத்துச்சு. அந்த பொண்ணை நான் பார்க்கணுன்னு நான் ஞாபகத்தமாக வச்சுக்கணும்னு நினச்சேன். கடைசியில் இப்படி ஆகி போச்சேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம நலனு, பாஸ் வீட்டில் தான் எங்கேயாவது விழுந்திருக்கோம். நீங்கள் தான் வீட்டிலேருந்து போகும்போதே வந்து செயினை காணும் தானே தெரியுது. அப்படி இருக்கும்போது இங்கே தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே 2 பேரும் நிம்மதியாக தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம நலன் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. பயங்கரமாக புஷ்அப்ஸு, புல்லப்ஸு, தண்டாலு இது எல்லாத்தையும் வந்து மாறி மாறி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. வெயிட் லிஃப்ட்லேருந்து எல்லாத்தையும். பாஸ் நீங்கள் எந்த வேலைக்கு போக போகிறீங்க? இப்போ சண்டைக்கு போக போகிறீங்களா இல்லை சமையலுக்கு போக போகிறீங்களா? ஏய் மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும்னா எக்ஸசைஸ், யோகா இது எல்லாமே மஸ்ட். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். தெரியுமா அது எல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, அது எல்லாமே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இங்கே என்ன ஒரு சட்ட சிக்கல்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி வந்து செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க. ஏமா நீ பேசுகிறத நிப்பாட்டிட்டு வந்த வேலையை பார்த்துட்டு புரியா? எதுக்கு நான் வந்தேன்? கையில் வந்து காஃபி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கல, அதை முதல்ல அங்கே வச்சுட்டு நீ மாட்டு போனோன்னே காஃபியை கொண்டு வந்து பெஞ்சில் வந்து வைக்கிறாங்க. வர வழியில் வந்து வெயிட் லிஃப்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னல, அதெல்லாம் கீழே இருக்குது. அதில் வந்து நகம் கண்ணு வந்து பேந்துருச்சு. அந்த இடத்துல நம்ம தமயந்திக்கு துடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி இதை பார்த்தோன்னு வந்து தடுமாற்றத்தில் என்ன ஆச்சு? காலு கீழே உடஞ்சிருக்குமா? அதனால தான் இப்படி துடிக்கிறா போல இருக்குது. சரி காலை காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, சி இந்த இது தானா? நகத்தோட கொஞ்சம் மேலே இருக்கிறது இது வந்து பேந்திருக்கு. அதாவது உங்களுக்கு இந்த இது சாதாரண விஷயம் நினச்சிங்களா? பேந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். துடிக்குது பாஸ் துடிக்குது. அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலையே. அது எனக்குள்ளே தானே துடிக்குது. உங்களுக்கு எப்படி தெரியும்? வலி சும்மா கின்னு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி விட நான் மருந்து தடவி விட்றேன்னு சொல்லி அந்த இடத்துல மருந்து வந்து தடவி விட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தமயந்தி வந்து தூக்கிட்டு வந்து பெட்டில் வந்து உட்கார வைக்கிறாங்க. பாஸ் என் மேலே எம்பிட்டு அன்பா பாசமாக இருக்கீங்க. நீங்கள் எப்படி பாஸ் இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தூய தமிழில் வந்து செமையாக வந்து கலாய்க்கிறாங்க. உன்னை போய் நான் காப்பாற்றி மருந்தெல்லாம் தடவி விட்டு பெட்டு கூட்டிகிட்டு வந்தேன் பாரு. என் புத்தியை எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரிலன்னு சொல்லி அடிப்பட்ட காலையை வந்து லைட்டாக வந்து அமுக்கி விட்டுறாங்க. அந்த இடத்துல வலிக்குது வலிக்குதுங்கிற மாதிரி கியூட்டாக அழகாக வந்து நம்ம தமயந்தி வந்து கத்துறாங்க. 2 பேரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் கட்டிட்டு வராங்க. அதாவது தமயந்தி வந்து கியூட்டான அழகான மெரூன் கலர் சாரீ வித் கோல்டன் பார்டரோட ஒரு சாரீ வந்து கட்டிட்டு வராங்க. நலன் ஒரு பக்கம் வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்து கலக்கிட்டு மாசா வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல அம்மா எனக்கு இப்பயே தெரிஞ்சிடணுமா நீங்கள் யார் டீம்? அப்படியா? இதில் என்ன கேள்வி? எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி தமயந்தி வந்து பேசுகிறாங்க. என் பக்கம் தானே இருப்பாங்க, நல்லா சொல்லு தமயந்தி அப்படின்னு சொல்லும்போது, சேச்சே அத்தை எப்போதுமே என் டீம் தான், அது முதல்ல கேளு அப்படின்னு சொல்லும்போது சிரிக்கிறாங்க. அம்மா அவ கட்சியா நீ? ஆனதை பார்த்துக்கிட்டுமா, வீட்டில் இருக்கிற எல்லாரும் என் பக்கம் நிற்கிறதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக வந்து செய்கிறேங்கிற மாதிரி செமையாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நலனு, அதெல்லாம் இருக்கட்டும், போட்டின்னு வந்துருச்சுன்னா அவங்க பிள்ளை சிங்கம் மாதிரிம்மா, யாருக்கும் ஈ இறக்கெல்லாம் காட்டவே மாட்டேன். இந்த போட்டிலையும் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். தமயந்தி வந்து செகண்ட் வந்தா அதுவே அவளுக்கு ஜெயிச்ச மாதிரி தான். ஏய் என் மருமக இந்த வாட்டி உன்னை தோக்கடிப்பாடா. சரி சரி அதையும் தான் பார்ப்போம். இப்போ போன வாட்டி கான்டினென்டல் டிஷ் சமைச்சு அதை ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். அதில் 83 மார்க் வாங்கியிருக்கா. இதெல்லாம் பெரிய விஷயந்தான். அம்மா நீங்களும் வாங்கம்மா, காரில் ஒத்துமையாக ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நலனு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்து இப்போ சம்மந்தி வீட்டுக்கு போனோம். அங்கே போயிட்டு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் முறைப்படி செஞ்சுட்டு அவங்கள கூட்டிகிட்டு வர போகிறேன், வருணையும் பார்வதி பாட்டியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ அவங்க 2 பேர் வராங்களா? சரி சரிம்மா பார்த்துங்கன்னு சொன்னோன்னே நலன் நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமயந்தி வந்து வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் ராம் பிரசாத்னு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஓ
ஒரு பக்கம் காரில் வந்து கிட்ட அழகாக வரும்போது, பாஸ் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு ஒவ்வொரு கோயிலை பார்த்தா சாமி கும்பிடணும்னு சொல்லுவேன். இங்கேருந்து நம்ம பந்தயத்துக்கு போகிற வரைக்கும் 4, 5 கோயில் இருக்கு. எல்லா கோயில்லையும் வேணா ஒரு 10, 10 நிமிஷம் நின்றுட்டு போகலாமா? பாஸ் சூப்பரான யோசனை பாஸ். ஏதாவது ஒரு கடவுளாவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா என்ன? ஏய் காமெடி பண்ணுறியாடி? கடைசியில் என்ன மாதிரி ஆகும் தெரியுமா? போட்டியில் லேட்டாக போனால் தோற்றுருவோம், அது தெரியுமா? ஒரு போட்டியில் கலந்துக்கலன்னா கூட நம்ம எலிமினேஷனுக்கு சமம். ஏன்னா அவ்வளோ ஸ்கோர் எல்லாம் ஆவரேஜ் பண்ணி எடுக்கிறப்ப பாசிபிளே இல்லை இந்த நலன் நினச்சா கூட அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாஸ் பாஸ் நீங்கள் இல்லாமலாம் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்க அந்த போட்டியெல்லாம். அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையெல்லாம் பண்ணுறீங்க? ஏய் பஞ்சுவாலிட்டினாலே இந்த நலன் தான். நலனையே வந்து வெறுப்பேற்றி பார்க்குறியா? வாங்க பாஸ் போகலாம். சரி நீ போயிட்டு வா. நீங்கள் அடுத்தது என்ன மாதிரி கோலத்தில் இருப்பீங்க நல்லாவே தெரியும். என்னை விட்டுட்டு அப்படியே வந்து சல்லுன்னு கார் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அதெல்லாம் செட்டே ஆகாது. கார் சாவி கொடுக்குறீங்களா இல்லை நீங்களே என் கூட வரீங்களா? கார் சாவி கொடுத்தா காண அடிச்சிட்டானா பிரச்சனை ஆகிடும். சரி நானும் வரேன்னு சொல்லி காரை லாக் பண்ணிட்டு அப்படியே கியூட்டாக லாக்காக வந்து வெளியில் வந்து நிற்கிறாங்க கோயில் வாசலில். இவ்வளோ தூரம் வர தெரிஞ்ச நல்லனுக்கு உள்ளே வர தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க. 2 பேர் கியூட்டாக அழகாக வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நலன் மாட்டுக்கும் காரில் வந்து ஏறுறாங்க. ஏ வரியா இல்லை உன்னை விட்டுட்டு போட்டா? 2 குழந்தைங்க வந்து இருக்காங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது, லிஃப்ட்டே கிடைக்க மாட்டேதுக்கா, எப்படி ஸ்கூலுக்கு போகிறோன்னே தெரில, சரி எங்கள் காரில் வரீங்களா அப்படின்னு சொல்லி காரில் வந்து ஏற்றுறாங்க. அந்த இடத்துல நம்ம தம்பியேந்தி ஏற்றினோன்னே, இவங்கள எது கூட்டிகிட்டு வர? இந்த அங்கிள் எப்போதும் சிடு சிடுன்னு தான் இருப்பாங்க, நீ எதுவும் பெருசாக நினச்சிக்காதீங்க, மற்றபடி நல்ல அங்கிள் தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னடி என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கியா? சொல்லலைல, இவருக்கு ரொம்ப கோவம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லும்போது அன்பா பாசமாக வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் லிஃப்ட்டு தரலனா எங்களால் ஸ்கூலுக்கே போயிருக்க முடியாது. அதெல்லாம் விடுங்க, நீ என்ன படிக்கிற? நான் 7வது படிக்கிறேன். ஏன் தம்பி 5வது படிக்கிறாங்கங்கிற மாதிரி விட்டு அழகாக வந்து 2 குழந்தைங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்கூல் வாசலில் வந்து இறக்கி விட்டாங்க. போகிற வழி தானேங்க, இறக்கி விட்டா போச்சு. இந்த அண்ணன் ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்க? அவங்களாப்பா அடிக்கடி கோவம் வந்துருமா? அதனால தான் யார்கிட்டையும் பெருசாக வந்து பேச மாட்டாங்க. குழந்தைகிட்ட இப்படி தான் சொல்லி வைப்பியா? என்னை பற்றி ரொம்ப கேவலமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நல்லனே, விடுங்க இதெல்லாம் காமெடியான விஷயம், குழந்தைங்களாம் காமெடியாக தான் எடுத்துக்கும். ஓ அது வேறையா, சரி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய இறக்கி விட்டுட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு அந்த போட்டி இறக்குற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸில் தான் வந்திருக்காங்க. இது பாரம்பரிய ரவுண்டு போல் இருக்குது. நிச்சயம் வந்து இந்த பாரம்பரிய சுற்றில் நலனை வந்து தோக்கடிச்சிருவாங்க நம்ம தம்பியந்தி. ஏன்னா கான்டினென்டல் டிஷ்னா நிச்சயம் நலன் வந்து ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இத்தனை நாளாக வந்து அவங்க அந்த ஃபீல்டில் வந்து இருக்காங்க. ஆனால் பாரம்பரிய டிஷ்னா நிச்சயம் நம்ம தமயந்தியை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னே சொல்லிடலாம். வேறு லெவலில் வந்து சமைக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த இடத்துல. அப்பான்னு பார்த்து அபிராமி அம்மா, பிரீத்தி, சுற்றி இருக்கிற தமயந்தி ஃபேமிலியிலேருந்து 2-3 பேரும் வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க நலன். என்னம்மா இவ்வளோ தாமதமாச்சு? அவங்க வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுப்பா, அதனால தான். ஆமாம் முடிவாக சொல்லுங்கம்மா, நீங்கள் யார் டீம்மா? இப்போ சமைக்க போகும்போது என் பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கணும், தமயந்தி பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கணும். அவங்க வீட்டிலேருந்து அவங்க நிற்பாங்க. நீங்கள் வாம்மா என் பக்கத்தில் நின்றுமா. அதெல்லாம் முடியாதுப்பா, என் மருமகளை நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். நீ வேணால் பிரீத்தி கூட்டிகிட்டு போய் நில்லு, நான் தமயந்தி பக்கத்தில் தான் நான் நிற்க போகிறேன்னு சொல்லி அபிராமி அம்மா முடிவாக சொல்கிறாங்க. பையனோட மருமகனை தான் முக்கியமாக உங்களுக்கு தெரியுது. சரி அதையும் தான் பார்ப்போம் இன்னும் எத்தனை நாளைக்குங்கிற மாதிரி நலன் வந்து சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு வந்து போகிறாங்க. இதையும் நம்ம அபிராமி அம்மா ரசிக்கிறாங்க.